இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பதவி ரொம்ப உலகத்தில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பதவி, ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய பதவி. ஆனால் அந்த பதவியினுடைய வேலை என்னன்னு சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பதவி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரதமரை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, பிரதமர் என்ன சொல்கிறாங்க, ஏழை தாயின் மகன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லணும்? ஏழை தாயின் மகன் எதுக்கு சொல்லணும்? இப்போது இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் ஒரு விவசாயியுடைய மகன் அப்படி சொன்னாங்க. ஏன் சில பேர் நாங்கள் ஏழை தாயுடைய மகன் சொல்கிறாங்க, விவசாயிகளுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஏழை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், நிறைய ஜனங்களுக்கு போயிட்டு ஏழை எளிய ஜனங்களுக்கு நன்மை செய்வது, அது நான் ஏழைகளுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பைபிளில் கூட சில காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, எனக்கு இருக்கிற மனிதர்களை விட அவர் அதிகமாக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். ஒரு அரசியல்வாதிகளை விட, அதாவது தேவன் எப்படிப்பட்டவர், இது நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு பசி இருக்குது. நமக்கு என்ன பசி? நமக்கு வயிறு பசி. நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆனால் ஆண்டவருக்கு வேற ஒரு பசி இருந்தது. பைபிளில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, சிலுவையில் இருக்கும்போது சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு சில சம்பவம் மாத்திரம் நான் வேகமாக சொல்லிட்டு வசனத்துக்குள்ளே பாருப்பார். இங்கே சமாரியா ஸ்திரீ அப்படின்னு ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம். இயேசுவானவர் வர்ற வழியில் இவங்களை சந்திக்கிறார். நம்ம வேணா அது எடுத்துக்கோமே, யோவானுடைய புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயோட பேசிட்டு இருக்கிறத சிஷ்யர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இவர் எப்படி இருந்தார்? களைப்பாக இருந்தார். அதனால தான் இவருக்கு போஜனம் வாங்கும்படி போனாங்க. இவருடைய களைப்பு என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தோடு கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு சேவை செய்ய வந்தாராம். அதாவது இதை நமக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் வசனத்தின்படி பார்த்தா அவர் பெரியவர் தான், உலகத்தையும் உண்டாக்கினவர் தான், கடவுள் தான், அவ்வளவு வல்லமையுடையவர். ஏன் தாழ்மையின் அவதாரமாய் அவர் வந்தார் என்பதற்கு சில வசனங்களை கவனிச்சோன்னா நமக்கு புரியும் பாருங்க. இப்போ என்ன செய்கிறாரு, சமாரியா ஸ்திரீயோட பேசுகிறாரு. அவளுக்கு சில காரியங்களை, ஆண்டவருடைய ரகசியத்தை குறித்து, அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து அவளுக்கு விவரிக்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா அவளோடு நிறைய பேசின உடனே இவர் தெம்பாயிட்டார். சீஷர்கள் வராங்க. எங்கே வராங்க? 31 பாருங்க. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. இன்னைக்கு மக்கள் நினைக்கிற போஜனம் வேற, கிறிஸ்துவுடைய போஜனம் வேற. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான் அவருடைய போஜனம். அதை தான் இங்க பைபிளில் படிக்கிறோம். 34 வசனம் பாரு. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது, அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம். அவருடைய போஜனமே அவரிடத்தில் வந்த வியாதிக்காரர்களை சொசமாக்குவது, அவரிடத்தில் வந்த தரித்திரனை செழிப்படைய செய்வது, அவரிடத்தில் வந்தவனுக்கு ஞானத்தை கொடுப்பது, அவரிடத்தில் வந்தவர்களை வெறுமையாய் அனுப்பாதது தான் அவருடைய போஜனம். சீஷர்கள் சாப்பிட்டா தெம்பாயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வருகிறவர்களை ஆசீர்வதித்தால் அவர் தெம்பாயிடுவார். அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்போ அவர் நல்லா சாப்பிட்டதை போல இருக்கிறார். பைபிளில் கூட இன்னும் சில சம்பவத்தை நாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சிலது உங்களுக்கு புரியும் பாருங்க. நாம் மார்த்தாள் மரியாளை குறித்து கூட கொஞ்சம் படிக்கிறோம். இந்த மார்த்தாள் போய் பற்பல வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வரல, நமக்கு பணிவிடை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சில வசனங்களை கவனிச்சுட்டே வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பைபிளில் படிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது 4மே சுவிசேஷம். சொன்னதே திரும்ப திரும்ப வருது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி திரும்ப திரும்ப வருதுன்னா, அதில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொன்று குறிக்கிறது. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யூத ராஜசிங்கமாக, ராஜாவாக வர்ணிக்கப்பட்டது மத்தேயுனுடைய புஸ்தகம். மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா காளையை போல விவரித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த காளை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். மனிதனுக்கு அது வேலை செய்யும், சேவை செய்யும். அந்த காளை எப்படி எப்பொழுதுமே சோர்ந்து போகாமல் இருக்கிறதோ அதே போல சோர்ந்து போகாதவர். அதனால தான் உடனே என்று சொல்லி மார்க்குடைய புஸ்தகத்தில் வரும். லூக்காவுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? உலகத்தில் மனுஷன் தான் ரொம்ப அறிவானவன், ரொம்ப சிந்திக்கக்கூடியவன். மனுஷனை பாருங்க, நிலவுக்கு போனான், பூமியை தோண்டதான், பூமியிலிருந்து நிறைய கனிமங்களை எடுக்கிறான். மனிதனுடைய சிந்தை விவரிக்க முடியாது இருக்கு. அவன் கண்டுபிடிக்கிற காருங்க, அவன் கண்டுபிடிக்கிற எத்தனை விமானங்கள், பலதும் சொல்லலாம்.
எத்தனையோ அறிவுபூர்வமாக செய்கிறான். அதே போல தான், அதனால தான் லூக்காவுடைய புஸ்தகம் மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் யோவானுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கழுகுக்கு சமானமாக எழுதப்பட்டிருக்கும். இதை குறித்து நீங்கள் படிக்கணும்னா வெளிப்படுத்தின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போய் பார்த்தாலும் இதே சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கும். இப்போ கவனிங்க, இந்த யோவான் சொல்லும் பொழுது கழுகு, இந்த கழுகு என்ன பண்ணும், தூரத்தில் இருந்தே தன்னுடைய ஆகாரத்தை அது என்ன செய்யும், கண்டு மேலிருந்து இறங்கி வரும். அதே போல தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய மேலே இருந்து அவருடைய கண்கள் நம்மை காண்கிறதாம். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவருடைய கண்கள், இந்த உலகத்தில் ஒன்று தோன்ற முன்னமே அறிகிற அந்த கண்கள், அவரிடத்தில் வருகிறவர்களை நோக்கி பார்க்கிற அந்த கண்கள். அதனால தான் பாருங்க, யோவான் புஸ்தகத்தில் பாருங்க, நானே வழி, நானே வாசல், நானே ஜீவன், நானே திராட்சை செடி, நானே நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் வாழ்வளிக்கிறவர், இறங்கி வந்தவர். இதை குறித்து பைபிளில் படிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு தீர்க்க தரிசனத்திலிருந்து நாம் அலசிக்கொள்ளலாம். யாத்ரா புஸ்தகம் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராம புஸ்தகம் 19வது அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையோடு இருக்கிறேன், எல்லாருக்கும் அவர் நன்மை செய்வார், ஆனா நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்க யாத்ராம் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரத்திலிருந்து என்ன வருதுன்னு சொன்னா, 19வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் கொஞ்சம் கண்டிஷனாக பேச ஆரம்பிக்கிறார். 20வது அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் வருகிறது, 19லிருந்து அது தொடங்குகிறது. ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. முன்னாடி இருந்த ஜனங்க தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணாங்க. ஆனால் அந்த ஜனங்களை கர்த்தர் மன்னித்தார். ஆனால் அந்த ஜனங்க என்ன செய்தாங்க, நாங்களே வேலையை செய்து கொள்ளுவோம், எங்களை நாங்களே பராமரித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் இவர்களுக்கு உன்னால் செய்ய முடியாது என்பதை விவரிக்க தான் ஆண்டவர் சில கட்டளை கொடுத்தார். இந்த யாத்ரா புஸ்தகம் 19வது அதிகாரத்தை திருப்பிக்கிட்டால் ஒரு சிலதை வாசிக்கிற கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அவருடைய ஏன்னா அவர் உங்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றும், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் வேலை செய்ய நீங்கள் உங்களை இடம் கொடுக்கணும். என்னெல்லாம் இடம் கொடுக்கணுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கப்போம். நான் 24லிருந்து படிக்கிறேன் பாருங்க. மணிநாளை பலிப்படத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிப்படத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். இப்போ பாருங்க, பலிப்படத்தை கட்ட சொல்லும் போது அந்த கல் அப்படியே இருக்கணும், ஆனால் அதை நீ அழகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்? அந்த கல்லுகளை உளியினால் செதுக்கின என்ன ஆகும்? நான் செஞ்சேன், ஆண்டவருக்கு நான் செஞ்சேன், நான் வந்து இந்த பலிப்படத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்லி நான் என்று உன்னை நிறுத்தாதபடிக்கு நீ ஆண்டவரிடத்தில் வந்த அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக அவர் சொல்றார், நீ ஒரு கல்லினால் பலிப்படத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிடவும் வேண்டாம், நான் செஞ்சேன், நான் உழைச்சேன் அப்படின்னு சொல்லாம அப்படி செஞ்சுன்னா அது அசுசியாயிருக்கும். என் பலிப்படத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடி படிகளில் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமாய், நான் அல்ல இயேசுதான், நான் அல்ல ஆண்டவர் தான், நான் ஆண்டவருக்கு வேலை செய்யல, அவர் தான் எனக்கு செய்கிறார் அப்படிங்கிற நிறைவு நமக்கு வரணும்னு சொல்றார். இது தொடர்ந்து நான் பேசும்போதும் உடனே புரியாது, இன்னும் கொஞ்சம் கவனிச்சுட்டே வந்தால் தான் நமக்கு இந்த வசனங்கள் புரியும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கடினமாக தெரியும் பாருங்க. இப்போ நீங்கள் யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. யாத்ராம் புஸ்தகம்
1 ஒரு 6 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன அப்படின்னு சொல்றாரு. எபிரேயரில் ஒரு அடிமை. எல்லாரும் சொல்லுங்க, எபிரேயரில் ஒரு அடிமை. எகிப்தியன்னு சொன்னா அது வேற. எபிரேயர் சொன்னா அந்த இஸ்ரவேல் வம்சத்தை தான் குறிக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு தான் என்ன பேரு? எபிரேயர். இந்த எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்று கூடாமல் விடுதலை பெற்று போக கடவன். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த 6 வசனத்தை கவனிங்க. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோடு கூட போக கடவுள். இது புரியுதா பாருங்க. இவன் தனியாளா வந்தா விடுதலை பெறும் பொழுது தனியாளாவே போகணும். ஒருவேளை திருமணமாகி மனைவியோடு வந்திருந்தா அவன் என்ன செய்யலாம்? விடுதலை பெறும் பொழுது மனைவியோடு போய் கொள்ளலாம். 4ஆம் வசனம், அவன் எஜமான் அவருக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்து அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்று இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடுவார்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். ஒரு மனுஷன், அதாவது எபிரேயரில் ஒரு மனுஷன் அடிமையா இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தான். அப்போ அவனுடைய எஜமான் அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். அவனுடைய மனைவியும் அவனுக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் அவனுக்கு உரிமை விடுதலை பெற்று வெளியே போகும் பொழுது அவன் மனைவி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவன் இந்த எஜமான் கல்யாணம் முடித்து வச்சதுனால எஜமானுடைய வீட்டில் பெற்ற பிள்ளைகளையும் கட்டின மனைவி விட்டுட்டு அவன் தனியாக போகணும். இது பிரமாணம். அதுக்கப்புறம் பாருங்க 5ஆம் வசனம், அந்த வேலைக்காரன் என் எஜமானனே என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்லுவானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவன் காதின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டு இருக்க கடவன் எழுதப்பட்டிருக்கு. இது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் ஒரு அடிமை என்று சொல்லும் பொழுதும் இதெல்லாம் முழுக்க எதை குறிக்கிறது சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி விசுவாசிக்கணும், கர்த்தரை எப்படி விசுவாசிக்கணுங்கிறது குறித்து கொஞ்சம் நல்லா படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியருடைய புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை திருப்பணும் தான் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து அதான் சொன்ன பாருங்க. இப்போ நாட்டினுடைய பிரதமரோ முதலமைச்சரோ இவங்க பதவி வேணா பெரிய பதவியா இருக்கலாம். ஆனா இவர்களுக்கு எதற்காக அவ்வளவு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஜனங்களுக்கு சேவை செய்வதற்காக. ஆனால் தான் பாருங்கள், ஜனங்க மனசில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவங்க என்ன செய்தாங்க? மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் இப்படி ஏதோ ஒன்று சொன்னாங்க. கவனித்து கொண்டீங்கன்னு சொன்னால் இது மனுஷன். ஆனால் இவர் தேவன். மனுஷனை போல அல்ல. மனுஷனிடத்திலிருந்து எதை எடுக்க வரல, தன்னிடத்தில் உள்ளதையே மனிதனுக்கு கொடுக்க வந்தார். அதனால தான் அவர் எப்படி வந்தார்னு சொன்னால், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த மனுஷனுக்கு உதவி செய்ய அவர் தாழ்மையின் அவதாரத்தை எடுத்தார். மனுஷனுக்கு உதவி செய்ய பைபிளை படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பேதுருடைய காலை கழுவுறாரு. ஏன் செய்யணும்? குஷ்டரோகிகளை போய் தொடராரு. அவர் பாருங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். ஏன்? மனுஷனுக்கு சேவை செய்யதான். இன்னைக்கு நீங்க கவனிங்க, அவர் உங்களுக்கும் சேவை செய்யதான் இந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். அவர் தாழ்மையின் அடிமை எடுத்தார். அதனை தான் நாம யாத்ரா புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஒரு அடிமை இருந்தா அந்த அடிமையை எப்படி அவன் பொஞ்சாதி பிள்ளைகளை அவன் நேசித்தா. இந்த சம்பவத்தெல்லாம் கொஞ்சம் நாம நல்லா படிச்சோன்னு சொன்னா, மார்க்குடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம திருப்பி கொள்ளன்னு சொன்னா, மார்க்கு 10வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 45ஆம் வசனம் பாருங்க. மார்க் 10:45 பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். இந்த வசனம் புரியுதா பாருங்க? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல். இன்னைக்கு பாருங்க, சில பேர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஒரு சிலர் பாருங்க அதிகாரத்தில் ரொம்ப ஆணவத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. அவர்களை குறை பேசிட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களை குறை பேசிட்டா அவங்க மேல தண்டனை கொடுப்பாங்க. எப்படி இவர்கள் என்னை பற்றி பேசலாம்? அவர்களுக்கு பேச்சுரிமை கிடையாது. ஆனால் இது மனிதர்கள், இவங்க ஊழியம் கொள்ளுகிறவர்கள், தங்களுடைய சேவையை
செய்யாம தன்னை ஒருத்தன் குறை சொல்லிட்டானா அவனை பழி வாங்கிறது. சில மனிதர்கள் பாருங்க, சில அரசியல்வாதிகள் கூட பாருங்க, யாரையாவது குறை பேசிட்டு அவங்கள பழி வாங்கிறதே அவங்களுடைய கவனமா இருக்கும். இது மனிதர்கள். இவங்க ஊழியத்தை கொள்ளுகிறவர்கள், ஊழியத்தை வைத்து கொள்ளுகிறவர்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரா, நான் கர்த்தர், நான் அதனால எனக்கு விரோதமா இருந்த ஜனத்தை நான் இப்படி அழிப்பேன் அப்படி அழிப்பேன் அவர் சொல்லாம அவர் சொல்றார், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய, ஜனங்களுக்கு நன்மை செய்ய, பிணியாளிகளை சொஸ்தமாக்க, தரித்திரனுக்கு நல்வாழ்வு கொடுக்க, நம்பிக்கை அற்றவனுக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதை உணர்த்தும்படிக்கு அபிஷேகத்தையும் அவனுக்கு தெய்வாதீனமான வரங்களை கொடுத்து அவனை நடத்துவதற்காக, அவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. 45 வசனம் அப்படித்தான் இருக்கு, திருப்பி படிங்க பார்க்கலாத. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை, எல்லாரும் சொல்லுங்க, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும், தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும். இந்த எபிரேயரில் ஒரு அடிமை தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும், நான் இங்கிருந்து போகல, இவர்களுக்காக நான் சேவை செய்கிறேன்னு சொல்லி அந்த அடிமை அந்த இடத்துல நின்று விட்டால் அவனை கொண்டு போய் வாசல் நிலக்காலில் வச்சு அந்த காதில் ஓட்ட போடுவாங்கன்னு சொல்லி பைபிளில் படிக்கிறோம். இது முழுக்க முழுக்க எப்படி கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் ஒரு வீட்டுக்கு நாம் போகிறோன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் சகோதரிமார்கள், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, யாராவது ஒருத்தர் வந்தால் முதல்ல எங்கே போவீங்க? யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராங்க, முதல்ல எங்கே போவீங்க? வாங்கன்னு சொல்லிட்டு எங்கே தான் போவோம்? கிச்சனுக்கு தான் போவோம். அது எல்லா பெண்களுக்கு இருக்கிற குணாதிசயம். அது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கௌரவப்படுத்த, அவர்களை மகிழ்விக்க, அவர்களுக்கு நன்மை செய்ய, அது எதிரியாக இருந்தால் கூட சரி, ஓடி போய் அவர்களுக்கு ஒரு காஃபியோ ஒரு டீயோ அல்லது மோரையோ கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்வாங்க, நம்ம வீடு தேடி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவர்களுக்கு சேவை செய்வார்கள். இதை தான் பைபிளை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்காவுடைய புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு வந்துடுங்க. லூக்கா 10வது அதிகாரத்தை நாம் திருப்பணும்னு சொன்னால் 39 படிக்கலாம் பாருங்களேன். 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, இப்போ என்ன நடக்குது, இயேசு மார்த்தாளுடைய வீட்டுக்கும் வரார். மார்த்தாள் மரியாள் 2 பேரும் சகோதரிங்க. இப்படி வரும்பொழுது இந்த மார்த்தாள் நல்ல ஒரு சகோதரி, உதவி செய்யக்கூடிய எண்ணம் உடையவர். அதனால தான் அவர் என்ன செய்கிறார் சொன்னால் 38 படிக்கலாம் பாருங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே போல மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டு அவள் போய் தான் அவருக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சா. ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர் நன்மை செய்ய நீங்க இடம் கொடுத்தா போதும், அதுதான் அவர் செய்கிற நன்மை. இப்போ பாருங்க, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தா, இவன் என்ன செய்யறான், இவன் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் வீட்டுக்கு வராரு. மார்த்தாள் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வீட்டுக்கு வராரு. அவர் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்த உடனே மரியாள் அவர் பாதத்தை அருகே உட்காந்துட்டான். ஆனால் மார்த்தாள் போயிட்டு என்ன பண்ணுறான், அவருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் அவளும் வந்தால் நல்லா இருக்குமே சொல்லி, ஆண்டவரே அவளையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் சொன்னால், மார்த்தாளே, பற்பல வேலைகள் செய்வதில் நீ மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படிக்கு என் சகோதரியை என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதில் ஒரு காரியம் கவனிக்கணும், இந்த நல்ல பங்கு இன்னைக்கு கவனிச்சு பாருங்களேன். இது எதை குறிக்கிறது? உலக மனுஷன் வேற, தேவன் வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல பங்கு. அதாவது நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றார்,
அவர் உங்களுக்கு செய்வதற்கு நீங்கள் வசனத்துக்கு இடம் கொடுங்க, அவருடைய சத்தியத்துக்கு இடம் கொடுங்க, அவர் சொல்கிறத கேளுங்க. இப்போ பாருங்கள், மார்த்தாள் வருகிறாள். மார்த்தாள் வந்த உடனே மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த வசனம் கேட்கறத ஆண்டவர் அந்த மரியாளை குறித்து சாட்சி கொடுக்கிறாள். சிலது கவனிங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு வேலை செய்ய வந்தார். அது ஏற்றுக்க நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஏற்றுக்க கஷ்டமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்கள் மனுஷர்களுடைய கால்களை போய் அவர் கழுவுறார். யோவானுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லும்போது, ஆண்டவரே நீர் தேவகுமாரன், அதனால நீர் வந்து எங்க காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உன் கால்களை கழுவ நீ எனக்கு இடம் கொடுத்தாதான் உனக்கு என்னிடத்துல என்ன உண்டு, பங்கு உண்டுன்னு சொன்னார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, பலவீனப்பட்டதை பலப்படுத்த, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க, வியாதி உள்ளவர்களை குணப்படுத்த, தரித்திரத்தில் இருக்கிறவர்களை செழிப்படைய கிறிஸ்துவை உள்ள விடுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு முன்னே போய் கோணலை சபையாக்க, தடைகளை மாற்றி போடும், எனக்கு நன்மை செய்ய. அதாவது இன்னும் கூட நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, இப்போ நீங்கள்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை செய்வதை எப்பொழுதாவது அதை நீங்கள் கடினமாய் பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாய் எடுத்துங்க, அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு எல்லாரும் பேக் பண்ணி, இவங்களும் வேலைக்கு போகிறவங்க தான், இவங்களும் வேலைக்கு தங்களை ப்ரிப்பேர் படுத்திக்கிட்டு போவாங்க. இப்படி வேலைக்கு ஓடுகிற ஜனம் ஒரு நாள் தான் பிள்ளைகளுக்கு அந்த சேவை செய்கிறத, சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதோ, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறது. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஏதாவது உங்ககிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி ஏதாவது கேட்குதுன்னு வச்சுங்க, உங்கள் பணத்தை செலவழிக்க நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்? நம்முடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்ய தான் நாம் இருக்கிறோம், அந்த உணர்வு இருக்கும். எப்படி ஒரு பிள்ளைக்கு தகப்பன் உதவி செய்கிறது போல, உங்கள் குழந்தை அடிபட்டுட்டாலோ, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஸ்கூலில் போகிறீங்க, எங்கேயோ விளையாடி அடிபட்டுடுச்சுன்னு சொன்னால், அந்த குழந்தைய பார்த்துட்டு அடிபட்டுடுச்சா, ரத்தம் வருதா, வந்தால் வரட்டும் வா அப்படின்னு நாம் சொல்ல மாட்டோம். உடனே பணிவிடை செய்ய ஆரம்பிப்போம். அந்த காயத்தை கட்டுவோம், நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம், நல்ல மருந்து மாத்திரை அந்த குழந்தைக்கு கொடுப்போம், அது சுகமாகிறவர்களும் பராமரிப்போம். அதை தான் ஆண்டவரும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தம்முடைய குமாரனை அதுக்கு தான் அனுப்பினார், காயம் கட்டவும், சிறைப்பட்டோருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும். அதனால தான் அவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. அப்போ அவர் பணிவிடை செய்வதற்காக அவர் வந்திருக்கிறார். நீங்க அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க, அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் அவர் முன்னே போய் கோணலை செவையாக்கும்படி, வெறுமையை மாற்றும்படி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறார். அதை தான் பேதுருக்கும் சொல்றார், நான் உன் கால்களை கழுவ, உனக்கு வேலை செய்ய. இப்போ கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக வேலை செய்கிறார். ஓயாமல் பிதாவுடைய வலது பார்சத்தில் நமக்காக என்ன செய்கிறாரா? இங்கேயும் பரிந்து பேசினார், அங்கேயும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்பது தான் வேதம் சொல்லுது. இப்போ நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரம், அந்த பகுதி அப்படியே திருப்பி கொள்ளுங்க. யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரம், இந்த 5வது வசனத்தை திருப்பி கொஞ்சம் படிங்களேன். அந்த 21வது அதிகாரம் இந்த 5ஆம் வசனத்திலேயே வைங்க, அதுக்கு தான் திருப்பி வரும். அந்த வேலைக்காரன், எந்த வேலைக்காரன்? எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், அந்த எபிரேயரில் ஒரு அடிமையை போல தான் ஆண்டவர் தாழ்மையின் அடிமையாக இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்கு? நமக்கு சேவை செய்ய. அந்த வேலைக்காரன் தன் எஜமானனையும் தன் பெண்ஜாதியையும் தன் பிள்ளைகளையும், நல்ல கவனிங்க, இயேசுவானவர், அதாவது இந்த அடிமை தன்னுடைய பெண்ஜாதி என்று சொல்லி அவருடைய மனைவியை சொல்லுகிறது போல தான் இயேசு கிறிஸ்து திருச்சபையை மணவாட்டி என்று சொல்லுகிறார். இந்த மணவாட்டிக்காக, இந்த மணவாட்டியை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக, நான் இவர்களை நேசிக்கிறேன் என்பதற்காக. ஏன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள், மனைவி பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்துக்காக தன் ஜீவனையும் கொடுப்பாங்க. பாருங்கள், நிறைய பேர் ஓட்டிக்கு போகிறாங்க, டியூட்டிக்கு போகிறாங்க, கடுமையாக வேலை பார்க்குறாங்க. இது நான் சம்பாதிச்ச பணம் யாருமே எடுத்துக்கொள்வதே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், குறிப்பாக ஆண்கள் எல்லாம் பாருங்கள், சம்பாதிச்ச மொத்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு குடும்பமாக கூட்டிகிட்டு போய் எங்காவது ஏதாவது வாங்கி கொடுப்பாங்களே ஒழிய, இன்னைக்கு எனக்கு சம்பாதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் போய் ஒரு ஹோட்டலில் நல்லதை சாப்பிட்டுட்டு வர மாட்டார். தன் பிள்ளைகளுக்கு, ஒரு சிலர் பாருங்கள், எங்காவது வெளியூர் போனால் கூட தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு உணர்வு இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யணும், அதுக்கு அந்த பிள்ளைகள் ஒத்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் விட்டு கொடுக்குமையானால், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரீங்க,
எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு என்னத்துக்கு இப்படியெல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன வந்துடும்? கோபம் வரும். அதே போல தான் ஆண்டவர் கூட பாருங்க, நமக்கு பணிவிடை செய்யும்படி அவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். அந்த வேலைக்காரன், அந்த எஜமானன் அந்த பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒருவேளை அவன் சொல்லி நான் விடுதலை பெற்று போக மனசில்ல அப்படின்னு அவன் மனப்பூர்வமா அவன் சொன்னான். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய், இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வாங்க. மார்க்குடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பாரு. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நல்லா கவனிங்க, சீஷர்களுக்கு முன்னாடி இவர் என்னாரு? மறுரூபமானார். மறுரூபங்கிறது எப்போ ஆகும் தெரியுமா? எப்போ ஆகும்? நாம் மரித்த பிறகு, அவர் எக்காலுடைய சத்தம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்லாம் மறுரூபம் ஆவார்கள் படிக்கிறோம் இல்லையா? செத்த பிறகு தான் ஒரு மனுஷன் என்ன செய்வான்? மறுரூபம் ஆவான். ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கையில் அவர் மறுரூபமா. ஏன் தெரியுமா? நமக்காக சேவை செய்வதற்காகவே இம்மையிலும் மறுமையிலும் இந்த பூமியிலும் சரி பரலோகத்துக்கு போனாலும் சரி அங்கேயும் நமக்காக பரிந்து பேச நமக்கு நன்மை செய்கிறவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதை ஜனங்க உணரணுங்கிறதுக்காக தான் அவரை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் என்ன செய்தார்? மறுரூபமானார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மறுரூபம் என்ன? நீங்க அப்படியே நீங்க அடுத்த வசனத்தை நாம படிச்சுட்டு வரும் பொழுது, இப்ப நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம் பாருங்க. அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னார்கள். ஏன்னா இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பேதுரு பார்த்து சொல்றான், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா அவர் மறுரூபம் ஆனதுனால, இங்க மோசேவை பார்த்ததுனால, எலியாவை பார்த்ததுனால, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இப்படி உமக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம இங்கே நின்றுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அவர் மறுரூபம் ஆனது எதற்குன்னு சொன்னா, இப்ப நம்ம பைபிளை படிச்சோம் இல்லையா? இந்த அடிமை வெளியே மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போக மனசுல அப்படின்னு சொல்லிட்டா அவன் இவர்களுக்காக வேலை செய்யணும். அதே தான் இயேசு கிறிஸ்து. இவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ண வரார். அவருடைய ஜெபம் என்ன? இந்த ஜனங்களை விட்டு போக மனதில்லாமல், அதான் வசனம் சொல்லுது, சகல ஜனங்களை பிணியாளிகளை பார்க்கும் பொழுது மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கிறார்கள் என்று மனதுருகின தேவன் இந்த ஜனத்தை விட்டு போக மனசில்லாம அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்ற இயேசு கிறிஸ்து இந்த மனவாட்டியை விட்டுட்டு போக மனசில்ல. அதனால மலையில போய் ஜெபிக்க போகிறார். அப்பொழுது இவர் மறுரூபமாகிறார். அப்பொழுது சீஷர்கள் அதை பார்க்குறாங்க. அப்பொழுது அந்த சீஷர்கள் பயப்படுகிறாங்க. அப்போ தேவன் அவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை கொண்டுகிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அவர் இப்படி மனிதகுமாரனாய் இருந்து ஜனங்களுக்காய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவர். அவர் பரலோகத்துக்கு போய் அங்க பரிந்து பேசும் பொழுது அவருடைய ஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியினால ஜனங்கள் சுகமாவார்கள். ஜனங்கள் அந்த அற்புதங்கள் அவர்களை கொண்டு நடக்கும்னு சொல்லிட்டு, நான் போய் வேற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அந்த தேற்றரவாளனும் உங்களுக்கு என்ன செய்வார்? பணிவிடை செய்வார் அப்படின்னு சொல்றத பைபிளை படிக்கிறோம். மத்தேயு புத்தகம் 17வது அதிகாரத்திலே 1லிருந்து 10 வசனத்தை பார்த்தீங்கன்னாலும் இதே சம்பவத்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கும். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி, ஏன் மறுரூபம் ஆனார்னு சொன்னா, ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க. ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிதாவானவர் தம்முடைய குமாரனின் நொறுக்க அவர் என்னவானாராம்? சித்தமானான்னு எழுதப்பட்டிருக்கும். ஏசாயா 53வது அதிகாரத்தை நாம திருப்பணும் சொன்னா 53ல் 10ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை அவரை கடந்து போகணும்னு சொல்லி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்காக குற்ற நிவாரண பலியா அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதான் வேதம் சொல்லுது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால். அப்ப அந்த சந்ததியை கண்டு, இந்த ஜனங்களை கண்டு, ஆனால் தான் பாருங்க, ஜனங்களை பார்த்த உடனே மனதுருகினாராம். ஜனங்களை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் பிணியாளியாக இருக்கிறவர்களை கண்டு வசனம் சொல்லுது, அவர் எல்லார் மேலே கைகளை வைத்தாராம். அவரிடத்தில் வந்த யாவரும் அவர் வெறுமையை அனுப்பவில்லையாம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஏசாயா 53வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. இந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் திருப்பி அந்த யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரம்
6ஆம் வசனம் பாருங்க. அந்த எஜமான், அந்த பிதா எப்படி குமாரனை நொடுக்க சித்தமானாரோ அதே போல அந்த எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி எங்க கொண்டு போனாங்க? நியாயாசனத்துக்கு முன்பாக பிலாத்துவிடத்திலையும். இப்போ நம்ம பைபிள் அவரை விசாரிக்க கொண்டு போறாங்க பாருங்க. அதை தான் இங்கே பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவன் காதின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி. ஏன் அந்த வாசல்ல கொண்டு போய் அவரை காதை ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னா, யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்றார், நானே வாசல், நானே வாசல்னு சொல்றார். இப்போ கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், அவருடைய காதில் அந்த ஹோல்ஸ் போடுறாங்க இல்லையா, கதவுல கொண்டு போய் அந்த ஓட்டை போடுறாங்க இல்லையா, அந்த ஓட்டையை அந்த மனவாட்டி பார்க்குதுன்னு வச்சுக்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கற்பனை போல எடுத்துங்க. ஒரு மனுஷன் தன் மனைவி பிள்ளைகளுக்காக அடிமையாய் வந்தவன் விடுதலை பெற்று அவனுக்கு போக வேண்டிய நிலை வந்த பொழுது அவன் போகாம தன் மனைவி பிள்ளைகளுக்காக அந்த வீட்டிலிருந்து வேலை பார்க்குறான்னு வச்சுக்க. அப்போ அவன் மனைவி அவன் புருஷனை பார்க்கும் பொழுது, அவன் காது ஓட்டையாக இருக்கிறத பார்க்கும் பொழுது அவனுடைய மனைவி என்ன தோணும்? எனக்காகவே இந்த மனுஷன் இந்த ஓட்டையை சுமந்து, அந்த ஓட்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்காகவே இந்த மனுஷன் பாடுபடுறான், எனக்காகவே இந்த மனுஷன் வாழ்றான்னு சொல்லி அவன் புருஷன் மேலே அதிக அன்பு வரும். அதைத்தான் திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது 1 பேதுரு 2:24 சொல்றார், அவருடைய தழும்புகளால், அந்த தழும்பை பார்க்கும் பொழுதெல்லாம் மனவாட்டிக்கு ஒன்று தோணணும், அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் நான் சுகமானேன், நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன், என்னுடைய கஷ்டங்கள் மாறும்படி எனக்காக இந்த 5 காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அந்த காயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மனவாட்டி. அதனால தான் ஒத்தாசை வரும் பர்வதம், அந்த கல்வாரி சிலுவையை, அதனால தான் அதை நோக்கி பார்க்கணும். பைபிள் சொல்லுது பாருங்க, அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகள் இடத்துல அழைத்து கொண்டு போய் அவன் காதின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவன் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ என்றைக்கும் சேவிக்கும்படி அந்த காயப்பட்டு காயங்களை ஏற்றுக்கொண்டு இப்போ என்ன செய்துட்டார்? பிதாவிடத்தில் போய் இப்பொழுது நமக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? ஓயாத பெருமூச்சைகளோடு நமக்கு அவர் என்ன செய்கிறார்? சேவை செய்கிறார் என்பதை வேதம் சொல்லுது. இதை தான் தீர்க்க தரிசனமாக ஏசாயா சங்கீதக்காரன் 40வது சங்கீதத்தில் எழுதும் பொழுது, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 40வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசனம். பாருங்க, 40வது சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் பாருங்க, பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகர்வலியும் பாவ நிவாரண பலியை நீர் எனக்கு கேட்கவில்லை. இது என்ன சொல்ல தெரியுமா? RSV அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட் பைபிள் இருக்கு. அந்த பைபிள் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, பலியையும் காணிக்கை நீர் விரும்பாமல் என் செவியை, அதாவது என்னுடைய காதை நீர் என்ன செய்து ஓட்டையாக்கினீர்னு எழுதப்பட்டிருக்கு RSV அந்த பைபிள். ஆனால் இந்த நம்ம பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பலியை காணிக்கை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், செவிகளை திறந்தீர் இருக்கு, என் செவியை ஓட்ட போட்டீர், என் செவியை குத்தினீர்னு எழுதப்பட்டிருக்கு. இது கிறிஸ்துவுக்கான ஒரு நிழலாட்டமாய் நாம படிக்கிறோம். நீங்க எபிரேயருடைய புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 10வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். எபிரேயருடைய புத்தகம் 10வது அதிகாரம், 10வது அதிகாரத்தை எடுத்துங்க, 4வது வசனத்தை பாருங்களேன். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அந்த சரீரம் தான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். அந்த சரீரம் தான் இந்த சரீரத்துக்கு உதவி செய்யும்படி நமக்காக அவர் இப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய, நன்மை செய்ய. அதுதான் பைபிளை படிக்கிறோம். சமாரியா ஸ்திரீனிடத்தில் பேசும் பொழுது சீஷர்கள் அவரை பார்த்து, இவர் என்ன சாப்பிட்ருப்பார், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, இவர் என்ன சாப்பிட்ருக்காரு, இவர் தெம்பாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பிதாவுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. பிதாவுடைய சித்தம் என்ன? அவரிடத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. அதனால ஜீவனை பேசணும், வாழ்வை பேசணும். அடைப்பை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், படுக்கையில் மரண படுக்கையில் தூக்கி விடுகிறவர் ஒருவர் இருக்கிறார், பலவீனப்பட்ட மனிதனை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார், விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய தலைமைகளால் அவர் குணமாக்குகிறார், அவர் நீடித்த நாட்களை கொடுக்கிறார் என்ற உணர்வு மக்களுக்கு இருக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்லவங்களுக்கு நோய் வரும். யோபு யாரு? நல்லவன் தான். வசனமே சொல்லுது, உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். வியாதி வந்துச்சு. ஆனா அவன் அதை மேற்கொள்வதற்கு அவன் வாயை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொன்னான். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். 4 தலைமுறையை பார்த்தான். ஒரு தலைமுறை அழியிறத பார்த்தவனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்து அடுத்த 4 தலைமுறையை பார்க்க கருவை செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய தயவினால் உங்க தலைமுறையும் அழியாது, அந்த தலைமுறை உயிர் வாழ்றத பார்க்கும்படி தேவன் கிருபை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய நம்பிக்கை தேவை பாருங்க. எனக்கு எங்க பையன் பிறந்தப்போ அவன் வெயிட் ரொம்ப குறைவா இருந்தான். எல்லாருக்கும் சம்பவம் தெரியும் அவன் பிறந்த நிலையெல்லாம். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர், ஒரு சிலர் சொன்னாங்க குறைப்பிரசவத்தில் பிறந்தா அவங்களுக்கு பலவீனம் வரும். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னார், இவனுக்கு வியாதியே வராது, இவன் அநேகரை குணமாக்குகிறவனாக இருப்பான். அவனுக்கு குறித்த ஒரு வார்த்தையை அன்னைக்கு ஆண்டவர் பேசினார். அதே போல் பாரசாலைன்னு ஒரு ஊர் இருக்குது கன்னியாகுமரி பக்கத்தில், நாகர்கோவில் பக்கத்தில். அங்கே ஒரு அம்மா, நாங்கள் ப்ரேயருக்கு போயிருந்தப்போ அந்த அம்மா எங்களை பார்த்து, அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு. அவங்க எங்கள் பையனை பார்த்தோன்னு சொன்னாங்க, இவன் மேலே பெரிய தயவு இருக்கு பிரதர், உங்களை விட 1000 மடங்கு பெரிய ஊழியத்தை இவன் செய்வான், இவனை கர்த்தர் கருவிலே வேறு பிரிச்சிருக்கிறாரு, இவனுக்கெல்லாம் பலவீனமே வராது, இவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வான்னு பார்த்த உடனே அவங்க ப்ராஃபஸி சொன்னாங்க. எனக்கும் தெரியும், என்ன சொன்னால் நீதிமானுடைய சந்ததியை அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கும் அந்த உணர்வு தேவை. நீங்களும் நீதிமான்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தான் வசனம் சொல்லுது, அவர் நமக்கு பணிவிடை உதவி செய்வார். மரண படுக்கையில் இருந்தால் கூட அவனை தூக்கி விடுவார். ஏதாவது அவன் கெட்டு போனாலும் அவர் சிருஷ்டித்து கொடுப்பார். அதனால் அவர் கைவிடவே மாட்டார். வசனம் சொல்லுது பாருங்க, அதை தான் நம்ம பைபிளை படிக்கிறோம். அவருடைய சித்தம், அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் உண்டாகணுமா. லூக்காவுடைய புத்தகத்தில் படிச்சிங்கன்னு சொன்னால், லூக்கா 12வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாமா? லூக்கா 12. லூக்கா 12 எடுத்து 37வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 12:37. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இந்த வசனம் புரியுதா பாருங்க. யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தாராம்? அவர் கச்சை கட்டி கொண்டு, இந்த கச்சை எதுக்கு அப்படி சொன்னா, அவர்களை துடைத்து விட, அவர்களுக்கு பணிவிடை செய்ய. அதாவது ஒரு துண்டை கட்டிட்டு வந்துட்டு உதவி செய்வாங்க இல்லையா? திருப்பி அதை படிச்சு பாருங்க. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். யாரு? விழித்திருக்கிறவர்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, இந்த வியாதி என்னை அசைக்காது, இந்த பலவீனம் என்னை அசைக்காது, அதை நான் அசைக்கும்படி எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, என் சத்தத்தை உயர்த்தும் பொழுது இதெல்லாம் காணாம போயிடுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் தான் வசனம் சொல்லும்போது அவர் சொல்றாரு பார், அவர் எப்படி அவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று நீங்க நம்ப மாட்டீங்கிறதுக்காக தான் மெய்யாகவே அப்படின்ற வசனத்தை வார்த்தையை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. மெய்யாகவே அவர் நன்மை செய்வார். எல்லாரும் சொல்லுங்களேன், மெய்யாகவே அவர் நன்மை செய்வார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்போ மரித்து உயிர் தெழுந்த உடனே இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? வெளிப்படுத்தின புஸ்தகம் அதைத்தான் சொல்லுது. வெளிப்படுத்தின புஸ்தகம் 1 அதிகாரத்தை திருப்பணிக்கு சொன்னா, வெளிப்படுத்தின புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 1 அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை 13வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது என்ன சொல்லுது? அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்க தரித்து மார்பருக பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும். இங்க கச்சை இடுப்புல எல்லாம் மார்ல இருக்கு. இந்த மார்ல இருக்கிற பொற்கச்சை இது தங்கத்தினால ஆனப்பட்டது. தங்கம் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பானது. தங்கம் தேவ மகிமை குறித்து பேசுகிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் மார்பருகே தேவ மகிமை கட்டினவராய் இருக்கிறாராம். அவர் என்ன செய்யறாரு? மார்பு என்பது ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இந்த மார்புன்னு வரும் பொழுது அது அன்பை காட்டும். அந்த அன்பு, அதனால தான் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவராய் அன்பினாலே மனிதனுக்கு சேவை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கவனிங்க, இயேசு ஒவ்வொரு மனுஷருக்கும் நன்மை செய்ய தான்
அவர் இந்த உலகத்தில் வந்தார். சில பேர் பாருங்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு கை பாருங்கள் நீளவே நீளாது. கர்த்தருக்காக கொடுக்கணும், கர்த்தருக்காக செய்யணும், இந்த சூம்பின கையுடைய மனநிலை சில மக்களுக்கு இருக்கும். லூக்காவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பணும் சொன்னால் இங்கே ஒரு மனிதனை குறித்து அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. லூக்காவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது 6வது வசனத்தை பாருங்கள். வேறொரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். சூம்பின வலது கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சூம்பின வலது கை. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அந்த வலது கை எப்படி இருக்குது? சூம்பி போயிருக்கு. அது வரவே வராது. ஆண்டவருக்கு கொடுக்கணும், எனக்கு தசம பாகம் காணிக்க அல்லது வேறு ஏதாவது உதாரத்துவமான காணிக்க ஏழைகளுக்கு, இப்படி எதுக்குமே நீளாத சில சூம்பின கையுடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்த உடனே இவங்க ஆலயத்துக்கு வராங்க, ஆனால் இவர்களுக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு இவர்கள் இல்லாமல் இருக்கிறார்களே என்பதற்காக அந்த நோயை குணமாக்க வராராம். சூம்பின கையுடைய மனிதனுக்கு தாராளமாய் கை நீளும்படி, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், எனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த லூக்காவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சொல்லுது, ஒரு ஓய்வு நாளில் இவர் அற்புதம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவரை சுற்றி இருக்கிறாங்க. இவர் மட்டும் ஏதாவது அற்புதம் செஞ்சார்னா இவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எந்த நன்மை செய்யக்கூடாதுன்னு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கூடாது, இவங்க மோசமானவங்க, கையை நீளாதவங்க, வாய் அதிகம், இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடாது, இவங்க மோசமானவங்க, இப்படி உலகம் பேசும். இங்கே இந்த அதிகாரத்துக்கு வந்துருங்க. நான் 6வது அதிகாரம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இன்னைக்கு இது போல ஜனங்க இருக்கும், இவர் மோசமானவர், இவர் இப்படி அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மிடத்தில் வந்த யாரையும், ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு வந்திருக்கிறான், அந்த ஆலயத்துக்கு வந்தவன் அவர் எப்படி வெறுமையோடு அனுப்ப முடியும்? அதனால் பாருங்கள், அவரிடத்தில் வந்த யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பலை. அதை தான் பைபிள் சொல்லுது. பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறுக்கை போலாக சொஸ்தமாயிற்று. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவரை தேடி வந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி தான் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க அதை பார்க்கல, நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா அதை தான் பார்க்குறார். ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னு வச்சுங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 4வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். இங்கே பாருங்கள், ஆண்டவரிடத்தில் சாலமோன் ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டவர்கிட்ட ஒரு கிருபையை கேட்குறான். ஆண்டவரே, இந்த ஜனத்தை வழி நடத்துறதுக்கு எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி. அதுக்கு பாருங்கள், ஆண்டவரிடத்தில் கேட்ட அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து 29வது வசனம் பாருங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். இந்த மனோவிருத்தி நமக்கு இதெல்லாம் தேவை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி அப்படின்னா கடற்கரை மணலை போல விசுவாசிக்கிற விரிந்த உள்ளம். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல கிருபைகளை கொடுப்பார், நல்வாழ்வை தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற மன விருத்தி நமக்கு தேவை. சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், இந்த ஜனங்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். அவன் ஞானத்தை பாருங்க, அவன் ஞானத்தை பார்க்கறதுக்கு வேற நாட்டில் இருந்தெல்லாம் ராஜாக்கள் வந்து அவன் வீட்டையும் அவன் ஞானத்தை குறித்து பேசினதையும் பார்த்ததையும் வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், சாலமோனுக்கு கொடுத்த அந்த மனோ விருத்தியை தேவன் உங்களுக்கும் கொடுப்பார், தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அப்படிப்பட்ட மனோ விருத்தி, அப்படிப்பட்ட ஞானம், அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரை தேடி வந்த நீங்கள் பாக்கியவான்கள். அதனால் சொல்கிறேன்,
உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்யும்படி இப்பொழுது எனக்காக நீர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறீர், எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நன்மை உண்டாகும் அப்படின்னு அவரை நம்புங்க. அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். கேட்ட வசனத்தை போல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, அது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு ஒரு போஜனம் இருக்கிறது. இன்றைக்கி பாஸ்டிங் ப்ரேயரில் நாம் வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போன உடனே முதல்ல சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு தெம்பு வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய போஜனம். அவரிடத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. அவரிடத்தில் வருகிறவர்கள் பலவீனராயிருக்கலாம், வியாதி உள்ளவர்களாயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையா நாம் வாசித்த அவருடைய தீர்க்க தரிசனத்தை குறித்தெல்லாம் படிக்கும் பொழுது அவைகளில் சொல்லப்பட்டது போல, இந்த ஒரு அடிமையானவன் தன் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் நம்மையும் மணவாட்டியையும் மணவாட்டியின் திருச்சபையையும் திருச்சபை மக்களையும் அவர் நேசிக்கிறபடியால் ஆண்டவராகிய தேவன் மணவாட்டிக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தவர். வேதம் சொல்லுது, தாழ்மையின் அடிமை எடுத்தார் நமக்கு சேவை செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழி நடத்த. ஆகவே இந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லும், கர்த்தாவே நீர் நல்லவரப்பா, எங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், எங்கள் வீட்டை வேலியடைத்து எங்களை பாதுகாக்க கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் பெருக பண்ண கர்த்தர் நீர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால பலவீனத்தில் நாங்கள் பலன் அடைவோம். எங்களுக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என் வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அசைக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட கிருபைத்தார். எந்த பலவீனத்தை கண்டு சோர்ந்து விடாதபடி ஒவ்வொரு நாள் பலத்தின் மேல் பலன் அடைய தேவன் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் சுற்றி திறந்த நசரனாகி இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் பிதாவிடத்தில் நீர் பரிந்து பேசுகிறபடியால் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பலவீனத்தை மாற்றும். யார் யாருடைய குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட்டு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றது போல கர்த்தரையே நம்பி தேவனை உயர்த்துவார். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்களை தேவன் பறந்து காக்கிற பட்சிகளை காட்டில் எங்கள் மேல் நினைவாயிருந்து கோழி தன் குஞ்சுகளுக்கு அடைக்கலை கொடுப்பது போல கர்த்தர் தமது சிறகுகளால் எங்களை மூடி அவர் எங்களை ஆற்றுவார், தேற்றுவார். எங்களுக்கு நன்மை உண்டாக நாங்கள் வாழ்ந்திருப்போம், எங்களுக்கு ஒரு கேடு வராது என்று உம்முடைய நாமத்தில் பலன் அடைய கிருபைத்தார். பலவீனப்பட்டவர்கள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் குணமாவார்களாக. மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லா வியாதிகள், கடன்கள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் நல்லவர். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ண கர்த்தாவே நீர் நல்லவராயிருக்கிறேன். குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாகட்டும். நிறைவான நன்மை ஒவ்வொருவருக்கும் உண்டாக கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரியவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாம மகிமைப்படட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.